வீக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடிட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டீட்டெயிலில் யூஆர்எல் கொடுத்துருக்கோம், வீக்கார்டு, அதுக்கப்புறம் ஆக்குபேஷன்னு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனு, ப்ரொஃபைலு, கவர் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட் டிசைனர்னு மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஆனால் நம்ம கொடுத்த ஜிகே டெக்னிக்கல் இன்ஃபோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஜிகே டெக்னிக்கல் இன்ஃபோ வீக்கார்ட் வேவ் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம எப்படி எடிட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் உங்களோட பிஸ்னஸோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது இமெயில், உங்களோட இமெயில் ஐடியும், ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இருந்தாலும் சரி, இல்லை ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் பிஸ்னஸோட அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு கூகுள் மேப்பில் ஆல்ரெடி உங்களோட பிஸ்னஸோட டீட்டெயிலை என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எம்பட் டேகை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதை எப்படி இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் போய்ட்டு உங்களோட பிஸ்னஸோட நேமாக டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட பிஸ்னஸோடது ஓப்பன் ஆகிக்கும். அதில் ஷேருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எம்பட் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு காப்பி HTML அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த இயரில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பெனி நேமில் ஏதாவது உங்களுக்கான லைசன்ஸோ இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காப்பி ரைட்டு கீழே வந்து உங்களோட பிஸ்னஸோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து யூஆர்எல், இந்த யூஆர்எல் வந்து இங்கே இருக்கும் மேலே, அந்த யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாப் டைட்டில் தேவைப்பட்டால் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு. அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோ, நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கிறது, அதாவது வந்து பேனரை வச்சுருக்கிறத கவர் பண்ணுறதுக்கா இல்லை கண்டெய்னரா அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அங்கே கண்டெய்னரை ஃபஸ்ட்டு கவர் இருக்கட்டும், அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் கண்டெய்னராக மாற்றி காமிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு ரீலோட் பண்ணேன் அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே டெக்னிக்கல் இன்ஃபோ, வெப்சைட் டிசைனர், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா எபோட்டு, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் இயரு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு. ஓகேங்களா. இப்போ அந்த கண்டெய்னரை இப்போ நான் மாற்ற போகிறேன். இந்த இடத்துல இது இப்போ கவர் ஃபோட்டோவாக இருக்குது, இதை நான் இப்போ கண்டெய்னராக மாற்றுறேன். இப்போ நான் கண்டெய்னராக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இமேஜோட சைஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு கவரை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. கண்டெய்னருக்கும் கவருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். கண்டெய்னர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜை மட்டும் அந்த பிளேஸை வந்து கவர் பண்ணும். இதுவே வந்து கவர் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேனர் ஏரியாவை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வேணாம், மல்டிபிள் லாங்குவேஜ் வேணாம் அப்படின்னா அந்த பட்டனை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த இடத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் QR கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் QR கோடு வந்து டவுன்லோட் ஆகும். இல்லை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த QR கோடை இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். அடுத்தது எனேபிள் என்கொயரி ஃபார்ம், ஷோ QR கோடு, எனேபிள் ஆட் டு கார்ட் பட்டன், அதுக்கப்புறம் ஸ்டிக்கி பாருங்கிறது அந்த ஐகான் பாக்ஸ் தான். இந்த ஸ்டிக்கி பாரை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டிக்கி வந்து போயிடுச்சுங்களா. இப்போ மறுபடியும் நான் அதை போய் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேர் பட்டன், வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் இருக்கும், டவுன்லோட் QR கோட் இருக்கும்.
ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் லிங்க்குக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு வேணாலும் அந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.